இப்போ நம்ம அப்படியே மெரினா பீச் போயிட்டு சரியான கூட்டம். சார் பன் பட்டர் ஜாம் இருக்கா? இங்கே ஒரு டேங்க் இருந்தது. எப்போ நான் இங்கே வந்தாலும் அந்த டேங்க் அப்படியே வாயை பொழந்து பார்ப்பேன். இடத்துல வந்து ஒரு பாம் ஏதோ பிளேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் டெட்டனேட் ஆகலையா. பேசாமல் நம்ம கிளம்பி காதர் நவாஸ் கண்ட்ரோல் போயிடலாமா? அந்த தள்ளுவண்டி கடையை உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி இருக்கும்னு நினைக்கிறேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக இங்கே வந்திருந்தேன். எப்போல்லாம் நான் இங்கே ஹோண்டா சிட்டி எடுத்துகிட்டு வரணும் எனக்கு அந்த ஞாபகம் வரும். கொஞ்ச நேரம் வண்டி எங்கேயாச்சும் சைடில் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ரோடை நல்ல ஸ்பேஸ் கிடச்சா பார்க் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ரோடை பார்த்துட்டு I'll be reminiscing a lot. செம்ம டென்ஷன் ஆகும், பயங்கரமாக கோவம் வரும் சுருன்னு. டெய்லி சென்னை ரோட்ஸ் வந்து இதே மாதிரி எம்டியாக இருந்தால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எப்போயாச்சும் எனக்கு போர் அடிச்சதுன்னா இல்லை ஐபேக்கோல சாப்பிட்ணும் போல் தோணுச்சுன்னா நான் இந்த ஐபேக்கோக்கு தான் வந்து சாப்பிடுவேன். ஃபஸ்ட்டு இங்கே ஓப்பனாக இருக்கும், அப்படியே நம்ம கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிடுவோம். இப்போ போயிட்டு யூட்டர்ன் எடுத்து தான் வரணும். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு another vlog. கரெக்டாக நான் இப்போது நம்ம ட்ரிப்ளிகேன் சைட்லேருந்து கிளம்பிட்டேன். இன்றைக்கி வந்து காணும் பொங்கல். ஸோ பொங்கல் ஹாலிடேஸோடைய லாஸ்ட் டே. நாளையிலேருந்து சென்னை வந்து பேக் டு ஃபார்ம். சரியான டிராஃபிக் ஆகிடும். எங்கடா போகிறாங்க இவங்கெல்லாம்? டேய் எங்கடா போகிறாங்க? எங்கடா போகிறீங்க எல்லாரும்? ரைட் சைட் ஷேப் பார்க். டைம் இஸ் அரௌண்ட் 9:45. இப்போ நம்ம அப்படியே மெரினா பீச் போயிட்டு சும்மா நான் இந்த சைட் ஆக்சுவலாக எடுத்து 1 மாதம் ஆகுது. December 20th நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இன்றைக்கி வந்து Jan 17th, ஆல்மோஸ்ட் 1 மந்த்து. இது வரைக்கும் நான் இங்கே வந்துட்டு மெரினா பீச் போவே இல்லை. நான் எப்போவுமே எந்த ஏரியாவில் சைட் எடுத்து ஒர்க் பண்ணுறனோ அந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்க முக்கியமான ஸ்பாட்ஸ் எல்லாம் விசிட் பண்ணுறது வழக்கம். ஸோ 1 மாதம் ஆகியும் நான் இன்னும் மெரினா பீச் போகல. ஸோ ஜஸ்ட்டு மெரினா பீச் மட்டும் போயிட்டு விசிட் பண்ணிவிட்டு பிலாலில் எங்கள் அம்மாவுக்கு பன் பட்டர் ஜாம் வாங்கணும். அவங்களுக்கு பிலால் பன் பட்டர் ஜாம்னா பைத்தியம். ஸோ அதனால் அதை வாங்கிட்டு போய் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு இருக்கேன். கிடைக்குமான்னு தெரில. இஃப் ஷீ இஸ் லக்கி ஷீல் கெட் தட். ஸோ ஃபஸ்ட்டு பன்னு வாங்கலாமா இல்லை பீச் போயிட்டு வந்து பன்னு வாங்கலாமா? முதல்ல பன்னு இருக்கான்னு கேட்டுப்போம் பிலாலில். இப்போ சரியான கூட்டம், காணும் பொங்கல் வேறையா, நல்ல க்ரௌடு. ஐ திங்க் பன்னு வாங்கிட்டே போயிடலாம். இங்கே சிக்னல் வேறு இல்லையா? சார் பன் பட்டர் ஜாம் இருக்கா? சார் பன் பட்டர் ஜாம் 4 கொடுங்க. ஆமாம், டேக்அவே. அவ்வளோதான். பார்சல் 4 பார்சல். தேங்க்யூ. ஓ, ஆக்சுவலாக மேலே ஒரு ஸ்பாட் இருக்கா? இது சர்ப்ரைஸாக வாங்கிட்டு போய் கொடுக்கறதுனால ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஓகே, இப்போது நம்ம போயிட்டு லைட்டாக ஊர் மேயலாம். ஐ மீன் ஊர் சுற்றலாம். we are almost near மெரினா பீச். அந்த மண் வாசனை, அந்த பீச் வாசனை இப்போயே வருது. தக்ஷின் பாரத் ஏரியா. இங்கே ஒரு டேங்க் இருந்தது. எப்போ நான் இங்கே வந்தாலும் அந்த டேங்க் அப்படியே வாயை பொழந்து பார்ப்பேன். இது அண்ட் ஆல்சோ குரோம்பட் சைடில் ஒன்று இருக்கும். மார்னிங் டைமில் ஆக்சுவலாக இந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்கும். எனிவே அந்த பீச் வாசனை வர ஆரம்பிக்குது. ரொம்ப நாள் ஆச்சு நான் பீச் சைட் போய். சென்னையிலே இருக்கும், பட் இருந்தாலும்
தான் இந்த மாதிரி சான்சஸ்லாம் கிடைக்குது. இன்னைக்கு காணும் பொங்கல் வேற இல்லையா, அதனால கொஞ்சம் க்ரௌடடாக இருக்கும். ரைட் சைட் ஃபுல்லாக லைட்ஸாக இருக்குது. எக்ஸிபிஷன் தான், சென்னை எக்ஸிபிஷன்லாம் போய் கண்டிப்பாக ஒரு 15 இயர்ஸ் இருக்கும். சின்ன வயசில் எங்கள் அம்மாவோட போனது. பார்த்து ரைட்டு உனக்கு எதுக்கு இப்போ, எதுக்கு உனக்கு இப்போ? ரோடை இவ்வளோ காலியாக நீட்டாக பார்க்கறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஜான்வரி வேறு இல்லையா, ஒரு மாதிரி அந்த கூல் ப்ரீஸ் அடிக்கும். இங்கே ஒரு சிக்னலு. ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, சரியாக தெரியல. பட் வேர்ல்டு வார் 2ல் எங்கேயோ இங்கே ஒரு இந்த இடத்துல வந்து ஒரு பாம் ஏதோ பிளேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் டெட்டனேட் ஆகலையா. ஐ திங்க் அதோடைய ஒரு வேர்ல்டு வார் 2 மெமோரியல் தான் இது. சென்னையில் ஆக்சுவலாக அட்டாக் நடந்தது. இன்ஃபேக்ட் ஒரு ஜெர்மன் ஷிப் வந்து கூட இங்கே நம்மளோட ஆயில் ரிஃபைனரிலேயோ இதுலேயோ அட்டாக் பண்ணிட்டு போச்சு. அந்த ஜெர்மன் ஷிப்போடைய பேர் M10. ஒரு ஃபேமஸான ஒரு ஃபோக்லோர் இருக்குது. ஃபோக்லோரா கான்ஸ்பிரசி தியரியான்னு தெரில. இந்த M10 மகன் ஒரு படம் இருக்குது இல்லையா, நாசர் அண்ட் பரத் அவங்க நடிச்சிருப்பாங்க. அதில் அந்த M10ன்ற பேர் கூட இட் வாஸ் நேம்ட் ஆஃப்டர் தட் ஷிப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மையாக பொய்யான்னு தெரில. நான் சொன்ன கதையோடைய மெட்டீரியல் தான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ. நேப்பியர்ஸ் பிரிட்ஜ், ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிரிட்ஜஸ் இன் சென்னை. அந்த செஸ் காம்படிஷன் நடக்கும்போது இந்த பெயிண்ட்லாம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டாங்க போல். ஆக்சுவலாக இங்கே லைட்ஸ் இருக்கும், அதை வேறு நிறைய பேர் ரீல்ஸ்லாம் எடுத்து போட்டுட்டு இருப்பாங்க. பீச் உள்ள கட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அப்படியே பீச் ரோட்லேயே ட்ராவல் பண்ணலாமா? ஐ திங்க் இட்ஸ் கால்ட் ப்ரீத் அனலைசரில். எனக்கு அந்த டேர்ம் தெரில. சரக்கு அடிச்சாங்களா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுவாங்கள்ல, ஸ்ட்ரா மாதிரி வச்சுட்டு ஊத சொல்லுவாங்க. அதை வச்சு செக் பண்ணிட்டு இருந்தார். ஒரு ஆள் அதை பார்த்தோட அப்படியே யூட்டர் அடிச்சுட்டு ஓட்டார். என்னங்க கூட்டமாக இருக்குது, யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் காணும் பொங்கல் அன்றைக்கி கூட்டம் இருக்க தான் செய்யும். பீச்சுக்குள்ளே வந்த உடனே எனக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐ திங்க் பீச்சை விட்டு கிளம்பிலான் இருக்கேன். பேசாமல் நம்ம கிளம்பி காதர் நவாஸ் கண்ட்ரோல் போயிடலாமா? இங்கே விட அங்கே என்டர்டெய்னிங்காக நிறைய நடக்கும். ஆக்சுவலாக காதர் நவாஸ் கான் ரோட் பக்கத்தில் ஒரு அதோடைய என்ட்ரன்ஸில் இஃப் யூ கம் ஃப்ரம் கிரீம்ஸ் ரோட்லேருந்து வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு தட்டுக்கடை இருக்கும். கையேந்தி பவன். தள்ளுவண்டி கடை. அங்கே தான் நான் தோசை சாப்பிடுவேன். எப்பவும் இல்லை, அங்கே தான் நான் எப்போயாச்சும் தோசை சாப்பிடுவேன். தோசை கலக்கிலாம். இப்போ சாப்பிட்ற மூட்லாம் இல்லை. சும்மா பேசாமல் வர முடியாதுல்ல, ஏதாவது ஒன்று விளாகில் சொல்லணும். சரி, ஓகே, நம்ம இப்போ கிளம்பி காதர் நவாஸ் கான் ரோட் போயிடலாம். சிக்னல் ஜஸ்ட்டு க்ளோஸ் ஆக போகுது. கரெக்டாக திரும்பிட்டோம். நம்ம டிஜிபி ஆஃபீஸ். ஆக்சுவலாக இந்த இடத்துல நிறைய மெமரிஸ் எனக்கு. நல்லா தண்ணியை ஃபோர்ஸ் அடிங்க, அடிங்க, இன்னும் நல்லா ஃபோர்ஸ் அடிங்க. ஆடிக்கிட்டு இருக்கேன் சார். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக இங்கே வந்திருந்தேன். ஒரு 4-5 வாட்டி வந்திருப்பேன். அப்போ வந்து ஜலாத் கே திருபாதி அவர் தான் வந்து டிஜிபியாக இருந்தார். சைலேந்திர பாபு அவர் வரத்துக்கு முன்னாடி.
நடன்னு அலைஞ்சேன் டிஜிபி ஆஃபீஸ்க்கு. அது என்ன கதை, என்ன கம்ப்ளைண்ட்டு, அதெல்லாம் வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த ரோடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் எப்போ மெரினா பீச் வந்துட்டு போனாலும் இந்த ரோட்டில் தான் போவோம். ஆக்சுவலாக நான் அப்போ கோடம்பாக்கமில் இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒரு 8-9 இயர்ஸ் நான் கோடம்பாக்கமில் தான் இருந்தேன். பிறந்ததெல்லாம் அங்கே தான். ஒரு 9 வருஷம் வரைக்கும் வளர்ந்ததும் அங்கே தான். ஸோ கோடம்பாக்கம்லேருந்து பீச்சுக்கு வந்துட்டு போகும்போதெல்லாம் இந்த பக்கம் தான் போவேன். நான் இன்னி வரைக்கும் இதுக்குள்ளே போவே இல்லைங்க, இந்த மால்குள்ளே. இந்த மால் பேர் கூட எனக்கு தெரியாது. லைஃப் ஸ்டைல் மால்னு சொல்லுவோம் நாங்கள் அப்போது. ஏன்னா லைஃப் ஸ்டைல் ஷாப்பிங் இருக்கும். இன்னி வரைக்கும் இந்த மாலுக்கு நான் போனதே இல்லை. போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை. ஆக்சுவலாக அந்த மால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோரமுக்கு முன்னாடி, ஸ்கை வாக்குக்கு முன்னாடி வந்த மால். பேசாமல் நான் அந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டு, மோட்டிவேஷன் கான்டென்ட்டெல்லாம் நிறுத்திட்டு சென்னை விலாகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். இதைத்தான் எல்லாரும் பார்க்குறாங்க, என்ன பண்ணுறது? எந்த பக்கம் திரும்பினாலும் மெமரிஸ் தான். சவிதா பஞ்சாயத்துல இடுப்புகள் நீங்களே, அவளுடைய பேர் சாரி சவேரா, உட்லண்ட்ஸ் அண்ட் த ப்ரூ ரூம். இந்த 3 இடத்துக்கும் நிறைய வாட்டி வந்திருக்கேன். நிறைய பிஸ்னஸ் மீட்டிங்லாம் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் ஜெமினி கிட்ட ரீச் ஆகிட்டோம். வாவ், ஆக்சுவலாக லெஃப்ட் சைடில் 2 BMW பெருசாக வந்துட்டு இருந்தது. லெஃப்ட் சைடில் 2 BMW பெருசாக வந்துட்டு இருந்தது. ஸோ அந்த தள்ளுவண்டி கடையை உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் சொன்னேன் அந்த தள்ளுவண்டி கடை இப்போ தான் வரும். லெஃப்ட் எடுத்த உடனே கடை க்ளோஸ்டா? அட்டா ஆமாம் க்ளோஸ்டு. இதான் அந்த கடை. ரொம்ப ரொம்ப என்னை எமோஷ்னலாக ஆக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரீட்டுங்க இந்த காதிர் நவாஸ் கான் ரோடு. இந்த ரோடே டன்ஸ் ஆஃப் மெமரிஸ், எக்கச்சக்க மெமரிஸ். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் பேசி ஒரு வீடியோ போடலாம், ஒரு பாட்காஸ்ட்டே பண்ணலாம். அந்த அளவுக்கு இங்கே மெமரிஸ் இருக்குது. நான் சொந்தமாக கார் வாங்குறதுக்கு எனக்கு ஒரு 24 வயசு ஆகிடுச்சு. அதனால் அதுக்கு முன்னாடி ஒரு 5-6 வருஷம் இந்த ரோட்டுக்கு நான் பைக்கில் வரும்போதெல்லாம் காரில் வரவங்களை பார்க்கும்போது கொஞ்சம் ஏக்கமாக இருக்கும். ஒரு நாள் இந்த ரோடு காரில் வர மாட்டோமான்ட்டு. எப்போல்லாம் நான் இங்கே ஹோண்டா சிட்டி எடுத்துகிட்டு வரணும் எனக்கு அந்த ஞாபகம் வரும். கொஞ்ச நேரம் வண்டி எங்கேயாச்சும் சைடில் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ரோடை, நல்ல ஸ்பேஸ் கிடச்சா பார்க் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ரோடை பார்த்துட்டு I'll be reminiscing a lot, just going down the memories. ரொம்ப நேரம் உட்காந்து அதை ரெமினிஸ் பண்ணி யோசிச்சுட்டே இருப்பேன். எப்படியெல்லாம் இயங்குவோம், எப்படியெல்லாம் யோசிப்போம். இன்ஃபேக்ட் கார் இல்லாத டைமில் கூட நான் அதை சொல்லிகிட்டு இருப்பேன். ஒரு நாள் கார் வாங்கிட்டு இதே ரோட்டுக்கு வந்து இங்கேயே ஓரமாக நின்று அதை நினச்சி பார்க்கணுன்ட்டு. இதே கோடம்பாக்கம் ரோட்டில் ரொம்ப நாள் ஆச்சு இங்கே வந்து. ஆக்சுவலி இங்கே ஒரு கெஃபே காஃபி டே இருக்கும், ஸ்கொயர்னு சொல்லிட்டு. அவனோட பாயிங்களா இடிச்சிட்டிங்களா அதை? கும்பிடுங்க தம்பி. இந்த மெக்டொனால்ட்ஸ் வரணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. நுங்கம்பாக்கம். நோ ரைட் டர்ன், போயிட்டு யூ டர்ன் பண்ணிட்டு தான் வரணும். ஒருத்தர் திருட்டுத்தனமாக ரைட் எடுத்து போகிறாரு. எப்போவுமே டிராஃபிக்கை மதிக்கணும். அதில் ஒரு சின்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். இந்த பூமர்ஸ்க்கு ஒரு டாக்ஸிக்கான ஒரு பழக்கம் இருக்குது. எங்கள் அம்மாலாம் நான் வந்து டிராஃபிக் ஆக்சுவலாக மதித்தா என்னை திட்டுவாங்க. முக்கால்வாசி பேர் அப்படி தான் இருப்பாங்க. நான் ரெட் சிக்னல் நின்னா ஏன் நிற்கிற, அதான் யாருமே நிற்கல நீ போ. அதாவது நம்ம ஃபர்ஸ்ட்டாக போய் நம்ம நிற்போம், அதுக்கப்புறம் தான் எல்லோரும் நிற்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் திட்டுவாங்க. இந்த மாதிரி இப்போ நான் யூட்டர்ன் பண்ணிவிட்டு இங்கே யூட்டர்ன் பண்ணக்கூடாது, நான் அங்கே போய் யூட்டர்ன் பண்ணி வந்தேன்ல, அதெல்லாம் பண்ணனா என்னை தத்தின்னுவாங்க.
செம்ம டென்ஷன் ஆகும், பயங்கரமாக கோவம் வரும் சுருன்னு. பட் தட்ஸ் டே மைண்ட் செட்டில் டிராஃபிக்கை அவாய்ட் பண்ணி போகிற ஆள் புத்திசாலி. ராங் ரூட்டில் போகிறவங்க, ஷார்ட்கட்டில் போகிறேன்னு சொல்லிட்டு ராங் ரூட்டில் போகிறவங்க, இவங்க எல்லாம் புத்திசாலிங்க. டிராஃபிக்கை மதிக்கிறவங்கலாம் முட்டாள், தத்தி, புடச்சிக்க தெரியாதவன். ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. டேய் டேய் டேய், டெய்லி சென்னை ரோட்ஸ் வந்து இதே மாதிரி எம்டியாக இருந்தால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். என்ன மாதிரி டெய்லி கம்யூட்டர்ஸுக்கு தான் அந்த வழி தெரியும். லாஸ்ட் ஒரு 4-5 நாள் இந்த பொங்கலில், ஏன்னா கரெக்டாக பொங்கல் மண்டேல உட்காந்ததுனால மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே லீவு, இன்றைக்கி வெனஸ்டே, சாட்டர்டே, சண்டே லீவு. ஸோ வெளியூர்காரங்கெல்லாம் முக்கால்வாசி ஃப்ரைடேவே போயிட்டாங்க. அதனால் 5 நாளாக சிட்டி காலியாக இருந்தது. ஊருக்கு போக முடியாத ஆளுங்க, நேட்டிவ் சென்னை பீப்புள் மட்டும்தான் சென்னையில் இருக்காங்க. கோடம்பாக்கம் பிரிட்ஜு அவ்வளோ டிராஃபிக் நிற்கும். ஒரு 7:30, 6 o'clock, 6 to 7:30 இங்கே வந்தீங்கன்னா அவ்வளோ டிராஃபிக் நிற்கும். எனிவே அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்தது ஒரு 4-5 நாள். நாளையிலேருந்து இந்த மோட்டோ விலாகிங்லாம் பண்ண முடியாது, கண்ணா பின்னாடி டிராஃபிக் வந்துடும். ஸோ யா, கண்டிப்பாக மிஸ் பண்ணுவேன் இந்த 5 நாளை. இந்த ஏரியாக்குள்ளே வந்தாலும் இங்கேயும் நிறைய மெமரிஸ் இருக்குது, சொன்னால் சொல்லிட்டே போகலாம். ரைட் சைடில் பேங்க் ஆஃப் இந்தியா, இது வரைக்கும் ஒரு 50 வாட்டி வந்திருப்பேன். சரவணா டீ பாயிண்ட், லெஃப்ட் சைடில் ஒரு ஐபாக்கோ வரும். தோ எப்போயாச்சும் எனக்கு போர் அடிச்சதுன்னா இல்லை ஐபாக்கோவில் சாப்பிட்ணும் போல் தோணுச்சுன்னா நான் இந்த ஐபாக்கோக்கு தான் வந்து சாப்பிடுவேன். இப்போ ஆக்சுவலாக சாப்பிடணும் போல் தோணல. எனிவே இந்த பர்டிகுலர் ஐபாக்கோவுக்கு தான் வந்து சாப்பிடுவேன், ஏன்னா என்னுடைய சைல்ட்ஹுட் ஏரியான்றதுனால. அங்கே வந்து சரவணன் டீ பாயிண்ட்டுன்னு ஒரு, ஆக்சுவலாக அது ஒரு மெஸ். அது நல்ல குவாலிட்டியான வெஜிடேரியன் சாப்பாடு ரொம்ப கம்மி விலைக்கு கிடைக்கும். ஒரு பீரியட் ஆஃப் டைம்லலாம் வந்து ஒரு மீல் வந்து 70 ரூபா 80 ரூபா மேலே அஃபோர்ட் பண்ண முடியாது இந்த சென்ஸ் ஆஃப் ரொம்ப டைட்டான பட்ஜெட்டில் இருந்தேன். ஸோ அப்போ அங்கே தான் வந்து சாப்பிடுவேன். இந்த கோடம்பாக்கத்தில் எப்போயாச்சும் வேலை இருந்தால் இந்த சைடு வந்தேன்னா. ஆக்சுவலாக நான் பிறந்த வீடு, வளர்ந்த வீடு, என்னோடய சைல்ட்ஹுட் ஹவுஸ் வந்து இங்கே தான், இந்த தெருவோட எண்டில் இருக்குது. சும்மா போய் பார்த்துட்டு போகலாம். இந்த ஸ்ட்ரீட்டில் ஒரு 1000 வாட்டி போயிட்டு வந்திருப்பேன். நான் சின்ன வயசில் டியூஷன் படித்தது, மெடிக்கல் ஷாப்புக்கு வந்து போனது. எங்கள் அப்பாவுக்கு அடிக்கடி லிம்கா வாங்கி கொடுப்பேன், அவர் சரியான லிம்கா அடிக்கிட்டவர். அது எல்லாமே சைக்கிளில் கீழே ஊந்தது, முடி வெட்டுற கடை எல்லாமே இந்த ஸ்ட்ரீட் தான். இந்த ஸ்ட்ரீட்டோட எண்டில் இருக்குது. நான் வளர்ந்த வீடு, பிறந்த வீடு இல்லை, ஒரு 7 years இருந்திருப்பேன் இங்கே. Now everything is rented out. ஆக்சுவலாக கீழே என்னோடய பேர் வேறு இருக்கும், யாரும் பார்த்துடக்கூடாது. அப்பப்போ இங்கேயும் வருவேன், வந்துட்டு வண்டி அப்படியே ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு ரொம்ப அன்காட்லி ஹவர்ஸில் வருவேன். நைட்டு 10 மணி, நைட்டு 1 மணி, 12:30 மணி, அந்த டைம்க்கெலாம் வந்து இங்கே நின்று காரை அப்படியே ஓரமாக விட்டுட்டு இந்த இடத்தையும் ரெமினஸ் பண்ணிகிட்ருப்பேன். இந்த இடத்துலலாம் நான் சின்ன வயசில் பட்டாசு வெடிப்பேன். ஸோ எனிவே லெட்ஸ் கெட் கோயிங். அந்த கதையோட அந்த வீட்டோட புராணத்தை எடுக்கணும்னா அது பாட்டுக்கிட்டு வருஷக்கணக்கில் ஓடும்.
ஒரு 100 எபிசோட் போடணும், ஒரு வெப் சீரிஸே எடுக்கலாம். எனிவே அப்பப்போ இந்த மாதிரி ஒரு ரெமினிசிங் ஃபேஸ் நடக்கும் என் லைஃப்பில். கடைசி ஒரு 10-15 வருஷமாகவே எனக்கு ஒரு பழக்கம். நான் படித்த ஸ்கூலு, சின்ன வயசில் பிறந்து வளர்ந்த வீடு, அந்த இடத்துக்குலாம் அப்பப்போ போயிட்டு வண்டியை நிறுத்திட்டு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அப்படியே உட்காந்து எல்லாத்தையும் அப்படியே ரெமினிஸ் பண்ணுவேன், எல்லாத்தையும் யோசித்து பார்ப்பேன் அண்ட் ஆல் தட். ஸோ இன்றைக்கி அது பண்ணணும்னு தோணுச்சு. ஏன்னா இந்த சான்ஸை விட்டால் நாளையிலேருந்து ஊரே ஒரே ஹரிபரியில் ஓடிக்கிட்டு இருக்கோம், ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் பிஸி ஆகிடும். ஸோ ஏன் இந்த வாய்ப்பை விடணும்? இந்த கோயில் பேர் வந்து கங்கையம்மன் கோயில். கோடம்பேக்கமில் ரொம்ப ஃபேமஸ் இது. ஆக்சுவலாக இது ஒரு லேண்ட்மார்க்கே. இங்கே லோக்கலில் இருக்கவங்களுக்குலாம் இது ஒரு லேண்ட்மார்க்கு. இது அப்படியே பார்த்தீங்கன்னா வடபழனி முருகன் கோயிலுக்கு அப்படியே பேக் சைடு வரும். நான் உங்களுக்கு காட்டுறேனே. எனக்கு இந்த மாதிரி vlog பண்ணுறதுல ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் போடுறாங்க இந்த மாதிரி, ப்ரோ நீங்கள் எங்கள் வீட்டை தாண்டி போனீங்க, எங்கள் அம்மா வீட்டை தாண்டி போனீங்க, ஜஸ்ட்டு க்ராஸ் பண்ணி போனீங்க, எங்கள் அம்மா வீட்டை காட்டிட்டீங்க, அந்த மாதிரிலாம் கமெண்ட்ஸ் வரும்போது இட் வில் பி வெரி நைஸ் டு நோ. அவங்களுக்கு அது ஒரு மாதிரி ஸ்பெஷலாக இருக்கும். நம்ம ஏரியா வருதுப்பான்னு. ஸோ இந்த லெஃப்ட் எடுத்திங்கன்னா இதுவும் இங்கேருந்து தெரியுது உங்களுக்கு முருகன் கோயில், நம்ம வடபழனி முருகன் கோயில். என்னடா ஸோ அந்த லெஃப்ட்டு போட்டால் வடபழனி முருகன் கோயிலோட பேக் சைடு வந்துடும். அங்கே தான் ஆக்சுவலாக அந்த பைக் பார்க்கிங்லாம் இருக்குது, லைனாக வரும், நீங்கள் பைக்கை விட்டு போகலாம். அப்படியே பேசிக்கிட்டே 100 ஃபீட் ரோடு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு இங்கே ஓப்பனாக இருக்கும், அப்படியே நம்ம கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிடுவோம். இப்போ போயிட்டு யூட்டர்ன் எடுத்து தான் வரணும். எஸ்ஆர்எம் வடபழனி, அங்கேயும் நிறைய மெமரிஸு, கெஸ்ட் லெக்சர்லாம் கொடுத்துருக்கோம். அண்ட் ஆல்சோ என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அங்கே படித்தாங்க. நான் வந்து எஸ்ஆர்எம் ராமாபுரமில் படித்தேன். லெஜெண்டரி கமலா தேட்டர் எல்லாம் படம் பார்த்துட்டு வெளில வராங்க. என்ன படம் ஓடுது? லவ்வர், மிஷன் சாப்டர் 1, கேப்டன் மில்லர். ஆக்சுவலாக இன்றைக்கி கூட இந்த ஜொமேட்டோ, ஸ்விக்கிலாம் வந்து டெலிவரி கொடுத்துட்ருக்காங்க. இட்ஸ் நைஸ் டு see. ஆல்சோ அவங்களுடைய அந்த ஹார்ட் ஒர்க் இருக்குல்ல, அதை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். அவங்களுக்கும் ஃபேமிலிஸ் இருக்கும், அவங்களுக்கும் வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணும். ஆனால் இன்றைக்கி எல்லோரும் வீட்டில் இருக்கிறதுனால நிறைய பேர் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் போய் டெலிவரி பண்ணோம்ல. ஐ டோன்ட் நோ ஃபெஸ்டிவல் டைமில் அவங்களுக்கு ஏதாச்சும் போனஸ் பேமெண்ட் மாதிரி தருவாங்களான்னு எனக்கு தெரியல. நம்ம பஸ் டிரைவர்ஸ்க்கெலாம் கொடுக்குற மாதிரி கவர்மெண்ட்டில் இல்லை, ஆம்னி பஸ் ஓட்டுறவங்களுக்கு கூட ஐ திங்க் போனஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பொங்கல் தீபாவளி டைமில் ஓட்டுறவங்களுக்குலாம் அந்த மாதிரி ஸ்விக்கி ஜொமேட்டோ, அப்புறம் இந்த ஊபர், ஓலா, இவங்களுக்கெல்லாம் வந்து ஃபெஸ்டிவல் டைமில் ஏதாவது போனஸ் இருக்கான்னு தெரியல. இருந்தால் நல்லாயிருக்கும். அகேன் இப்போ பேசிட்டே இருந்தால் இங்கே ஒரு ஸ்விக்கி டெலிவரி பர்சன் இருக்கார் நம்ம முன்னாடி. எனிவே உங்களை ரொம்ப போர் அடிக்கலன்னு நினைக்கிறேன். நான் இந்த மாதிரி அப்பப்போ பைக் எடுத்துகிட்டு ரெமினிஸ் பண்ணுவேன். ப்ராஜெக்ட் 1956லேயும் சரியான ஸ்ட்ரெஸ்ஸு. ஆக்சுவலாக அது ஒரு வீடு, பழைய வீட்டை நம்ம வந்து ரெனோவேட் பண்ணிகிட்ருக்கோம். ரெனோவேஷன் ஸ்டேஜ், சிவில் ஒர்க் முடிஞ்ச அப்புறம் இன்டீரியர்ஸ் வருவோம். அது வேறு லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்க போகுது. டூ இட் விஷயமா ஒரு சின்ன வேலை இருந்தது, அதான் அப்படியே முடிச்சுட்டு வந்துட்டு மாட்டி. ஏப்பா நம்மளே கஞ்சி கூட வழி இல்லாமல் இருக்கோம், இதெல்லாம் நமக்கு எதுக்குப்பா? அட் த சேம் டைம் அதுக்கான ப்ரெஷரும் இருக்குது எனக்கு. அவ்வளோ ப்ரெஷர் போட்டு வேலை செஞ்சால் மட்டும்தான் அது அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துகிட்டு வர முடியும்.
ஸோ அதனால் எப்படியோ அது ரெமினிசிங் எனக்கு தேவைப்பட்டது. இன்றைக்கி வேறு காணும் பொங்கல், கடைசியாக சென்னையை ஒரு வாட்டி இந்த மாதிரி பார்த்துக்கடா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஆக்சுவலாக வலசரவாக்கம் நம்ம வீட்டுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் போகணும். ஆனால் என்ன மேட்டர்னா மெமரி கார்டை கொண்டு போயிட்டு, அதாவது கோப்ரோவுடைய மெமரி கார்டை கொண்டு போயிட்டு என்னுடைய உயிர் நண்பன், நம்ம சேனலோடைய வீடியோ எடிட்டர் அமரர் திரு விக்னேஷ் ரவிச்சந்திரனிடம் இந்த மெமரி கார்டை அப்படியே ஒப்படைச்சிட்டு அப்படியே போயிடலாம். இந்த ஆர்ஆர் சேலம் இந்த பிரியாணி கடை ரொம்ப ஃபேமஸ் ஏரியாவில், அப்போலேருந்தே ஃபேமஸ்ஸு, ஒரு 10-15 இயர்ஸாக. இது பேர் ரெட்டி ஸ்ட்ரீட்டு. நான் இங்கே தான் படித்தேன், ஏவி மெய்யப்பன். என் சைல்டுஹுட்டோடைய பெஸ்ட் பார்ட், ஃபேவரட் பார்ட் ஏவிஎம் மெய்யப்பன், ஏவி மெய்யப்பன் ஏவிஎம் ஸ்கூல். 11 வருஷம். ஸோ ஒரு 10-15 இயர்ஸாகவே இந்த மாதிரி ரெமினிஸ் பண்ணுறது பழக்கம் எனக்கு. எங்கெல்லாம் நிறைய மெமரிஸ் இருக்கோ அங்கெல்லாம் போய் விசிட் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி ஜஸ்ட் அதை vlog பண்ணலாம், உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு நினச்சேன். உங்களுக்கு இதே மாதிரி நிறைய மோட்டோ vlogsலாம் பார்க்கணுன்னா leave your thoughts down in the comment section below. And until I see you again in another video, take care, stay safe, signing off, Kishore.